Hi guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு என்ன புதுசா இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படி என்ன நல்லா சமைச்சிருக்காங்க என் தங்கச்சினா நைட் எனக்காக செஞ்ச சப்பாத்தி நான் வரதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதனால நைட் அப்படியே மீந்துருச்சு. எனக்காக 5 சப்பாத்தி வச்சிருக்காங்க. நான் அவ்வளோ சாப்பிடுவேன்னா மிஞ்சி போனால் 3 சாப்பிடுவேன். ஆனால் 5 வச்சிருக்காங்க. சரி அதிலே வந்து என் தங்கச்சி நான் சில்லி சப்பாத்தி செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்களே வீடியோ எடுத்திருக்காங்க. உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி செஞ்சு மீந்துடுச்சு அது சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா கேஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்காக ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் ஆயில் போட்டு அதுக்கப்புறமேட்டு சக்தி மிளகாத்தூள் போட்டோன்னாங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமேட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து அந்த பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மிளகாத்தூளும் எண்ணெயும் கலக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் செஞ்சுருக்கலாம். இல்லைனா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது செய்யலைன்னா என்ன சாஃப்டாக இருக்கும், மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்பாத்தி. ஸோ என்னென்ன வேணும்னா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கரம் மசாலா, மிளகாத்தூள் இதுதான் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வதங்கினா தான். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு கரம் மசாலா போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தூவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து எடுத்து அந்த இப்போ செஞ்சிடும் இல்லையா அந்த இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கணும். அது சப்பாத்தியும் அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு அது வெந்துட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா அந்த கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடணும். எப்படி செஞ்சுருக்கா அப்படின்ட்டு என்னோடய ரியாக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கு போய் ஃபஸ்ட்டு அதான் சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.